பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 2019 ஆண்டின் வாக்குத்தத்த வசனத்தை நாம் இப்பொழுது வாசித்து தியானிக்க போகிறோம். 2019 வருடத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். 2018 ஆண்டிலே நம்மோடு இருந்த ஆண்டவர் 2019 நம்மோடு கூட இருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இப்பொழுது எரேமியாவின் புஸ்தகம் 31 அதிகாரம் 2 வசனத்தை நாம் படிக்க கேட்போம். பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். இஸ்ரவேலுக்கு சமாதானத்தை கட்டளையிடப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் நம்மை அனாதி சிநேகத்தால் நம்மை சிநேகித்தார். அவருடைய இரக்கங்கள் காருண்யங்கள் பெரியதாய் இருக்கிறது. எனவே ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு சமாதானத்தை தருவேன் என்ற வாக்குத்தத்தத்தை தருகிறார். ஆமென். ஆண்டவருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியாமல், கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல், ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நடந்த இஸ்ரவேலர்களை கர்த்தர் சிதறடித்தார். ஆனாலும் கர்த்தர் அவர்கள் பேரிலே நினைவாயிருந்தார். கர்த்தர் அவர்களை மீண்டும் கூட்டி சேர்ப்பதை குறித்து எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 31 அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்களை விடுவிக்கப் போகிறேன், அவர்களை நடத்தப் போகிறேன், அவர்களை காக்கப் போகிறேன் என்றெல்லாம் ஆண்டவர் அந்த அதிகாரத்திலே சொல்லுகிறார். அவர்களுக்கு நான் ஒரு புதுமையை கட்டளையிடுவேன், அவர்களுக்கு நான் ஒரு செழிப்பை கட்டளையிடுவேன், அவர்களை நான் நிரப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் நல்வார்த்தைகளை சொல்லி தம்முடைய ஜனத்தை அவர் தேற்றுகிறவராய் இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனவே பட்டயத்துக்கு தப்பினவர்கள் சிறைப்பட்டு போனார்கள். சிறைப்பட்டு போனவர்களை கர்த்தர் தம்முடைய இரக்கத்தினால் நினைவு கூர்ந்து மீண்டும் கொண்டு வருகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, திருச்சபை மக்களே, ஆண்டவர் 2019 ஆண்டிலே நமக்கு புதுமைகளை செய்ய போகிறார். உங்கள் குடும்பத்திலே கர்த்தர் புதுமையை செய்வார். கர்த்தர் உங்கள் ஆவியிலே ஒரு புதுப்பித்தலை கட்டளையிடுவார். உங்கள் ஆத்மாவுக்கு கர்த்தர் நன்மை செய்ய போகிறார். 2019 ஆண்டை குறித்து பயப்படாதிருங்கள். கர்த்தர் இயேசு ராஜா உங்களுக்கு முன்னே செல்லுவார். 2018 அவர் நம்மோடு இருந்தது போலவே 19 கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். மாத்திரமல்ல, கர்த்தர் நம்மை பெருக செய்கிற தேவனாயிருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனவே இந்த 2019 ஆண்டிலே கர்த்தர் நமக்கு செய்ய போகிற 9 காரியங்களை குறித்து உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். தேவனுடைய சமூகத்தில் நான் ஜெபித்துக் கொண்டிருந்த போது பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்பினார். பரிசுத்த ஆவியானவர் என் சிந்தனையை ஆட்கொண்டார். 2019 ஆண்டு எப்படியா இருக்கும் என்று ஆண்டவர் எனக்கு கற்பித்தவைகளை உங்களுக்கு நான் போதிக்கிறேன். முதலாவதாக வசனம் 8 நாம் வாசிக்க கேட்போம். எரேமியா 31 அதிகாரம் 8 வசனத்தை நாம் படிக்க கேட்போம். இதோ நான் அவர்களை வட தேசத்திலிருந்து வரப்பண்ணி அவர்களை பூமியின் எல்லைகளிலிருந்து கூட்டி வருவேன். குருடரும் சப்பானிகளும் கர்ப்பவதிகளும் பிள்ளை தாட்சிகளும் கூட அவர்களில் இருப்பார்கள். மகா கூட்டமாய் இவ்விடத்திற்கு திரும்புவார்கள். ஆமென். கர்த்தர் அவர்களை கூட்டி வருவேன் என்று சொல்லுகிறார். அவர்கள் மகா கூட்டமாக திரும்பி வருவார்கள் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். கர்த்தர் சபைகளை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் சப்பானிகளை கூட்டி வருவேன் என்று சொல்கிறார். கர்ப்பஸ்திரீகளை கூட்டி வருவேன் என்று சொல்கிறார். கர்த்தர் மீண்டும் கூட்டி சேர்க்கிற ஆண்டவராய் இருக்கிறார். அவருடைய இரக்கங்கள் எல்லா கிரியைகளின் பேரிலே இருக்கிறபடினாலே கர்த்தராகிய தேவன் மீண்டும் கூட்டி சேர்க்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவரிடத்தில் வருகிற யாரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. இயேசுவிடத்தில் வருகிற யாரையும் ஆண்டவர் புறம்பே தள்ளுவதில்லை. கர்த்தர் எல்லா ஆத்துமாக்களையும் நேசிக்கிறார். அவருடைய பார்வையிலே ஆத்துமாக்கள் விலையேற பெற்றதாக இருக்கிறபடினால் அவர் சப்பானிகளையும் கூட்டி சேர்க்கிறார், கர்ப்பஸ்ரீகளையும் நடத்தி வருகிறார். மகா கூட்டமாய் திரும்பி வருகிறார்கள். கர்த்தர் திரும்பி வர பண்ணுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கடந்த ஆண்டிலே நீங்கள் எதை இழந்து போனீர்கள், எதையெல்லாம் நீங்கள் வீணடித்தீர்கள், எதெல்லாம் உங்களை விட்டு பறி போனதோ அதையெல்லாம் கர்த்தர் மீண்டும் கூட்டி சேர்ப்பார். மீண்டும் உங்களிடத்திலே உங்கள் பிள்ளைகள் வருவார்கள். மீண்டும் உறவுகள் உங்களை தேடி வரும். மீண்டும் நீங்கள் செழிப்புக்குள் கடந்து செல்வீர்கள். ஆண்டவர் முந்தைய நாட்களிலே இருந்த சீரை போல ஆண்டவர் இந்த 2019 ஆண்டிலே நல் சீரை உங்களுக்கு தரப்போகிறார். எனவே கர்த்தர் கூட்டி சேர்ப்பார். இழந்து போன உறவுகளை மீண்டும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள்.
இழந்து போன பொருட்களை நீங்கள் மீண்டும் பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவரிடத்தில் இழந்து போன கிருபைகளை மீண்டும் நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். அந்த ஆவியானவர் உங்கள் பேரிலே அவர் மீண்டும் இறங்க போகிறார். அந்த ஆவியானவர் மீண்டும் வரங்களை புதுப்பிக்க போகிறார். அந்த அருமை ஆவியானவர் மீண்டும் உங்களுக்கு தெய்வீக சுவாபங்களை, ஆவியின் கனிகளை தரப்போகிறார். எனவே ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரியுங்கள். விசுவாசத்துடன் இருங்கள், நம்பிக்கையுடன் இருங்கள், விசுவாசத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருங்கள், நம்பிக்கையோடு காத்து கொண்டிருங்கள். கர்த்தர் மகா கூட்டமாய் திரும்பி வர பண்ணுவார். உங்கள் உறவுகள் எல்லாம் புதுப்பிக்கப்படும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களுக்கு ஆத்துமாக்களை தருவார். ஆண்டவர் உங்களுக்கு செல்வத்தை தருவார். ஆண்டவர் உங்களுக்கு திரளான ஆசீர்வாதத்தை தருவார். எனவே நம்பிக்கையோடு இருங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இரண்டாவதாக வசனம் 9 நாம் படிக்க கேட்போம். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன். அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன், எப்ராயிம் என் சிரேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான். ஆமே. இந்த 9ஆம் வசனத்திலே ஆண்டவர் அநேக ஆசீர்வாதத்தை சொல்லியிருக்கிறதை பாருங்கள். அவர் பிதாவாய் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆமேன். உங்களுக்கு ஒருவர் இருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை குறித்து கரிசனையாய் இருக்கிறார். அவர் உங்களை குறித்து ஒரு அக்கறை உள்ள பாசமுள்ள தேவனாய் இருக்கிறார். எப்ராயிம் என்னுடைய சிரேஷ்ட புத்திரன் என்று சொல்கிறார். உங்களை இரட்டிப்பாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தலைப்பிள்ளைக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த 2019ஆம் ஆண்டிலே உங்களுக்கு தருவார். மாத்திரமல்ல, அவர்கள் அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் வருவார்கள். அவர்களுக்கு நான் பிதாவாய் இருப்பேன். இந்த 2019ஆம் ஆண்டிலே ஜெபிக்க தீர்மானம் எடுங்கள். கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க தீர்மானம் எடுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதங்களை தருவார். உங்களை தண்ணீர் அண்டையில் அவர் நடத்தி செல்லுவார். உங்கள் தாகத்தை கர்த்தர் தீர்ப்பார். உங்கள் ஆத்துமாவிலே கர்த்தர் இளைப்பாறுதலை தருவார். உங்கள் ஆவியிலே கர்த்தர் ஒரு அமைதியை தருவார். உங்கள் குடும்பத்திலே கர்த்தர் இந்த ஆண்டு ஒரு சமாதானத்தை கட்டளையிடப் போகிறார். 9ஆம் வசனத்தினுடைய விளக்கம் இதுதான். நான் நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எபினேசராய் இதுவரை உன்னை நடத்தின ஆண்டவர் இனிமேலும் இம்மானுவேலாய் உன்னோடு கூட இருந்து நித்தமும் உன்னை நடத்தப் போகிறார். சகோதரனே, அருமையான தேவனுடைய பிள்ளையே, அருமையான விசுவாசியே, பயப்படாதிருங்கள், திகையாதிருங்கள். இந்த ஆண்டு நான் என்ன செய்ய போகிறேன் என்று கேள்வி கேட்காதிருங்கள். கர்த்தர் உனக்காக யாவையும் செய்வார். கர்த்தர் செய்து முடிப்பார். கர்த்தர் அன்புள்ளவர், கர்த்தர் தயவுள்ளவர். எனவே கர்த்தர் உங்களை கரம் பிடித்து நடத்துவார். உங்களை கண்மணி போல் அவர் காத்து கொள்வார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 121ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கவில்லையா? நம்முடைய ஆத்மாவை காக்கிறவர் அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை நடத்துவார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எனவே இந்த வசனத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துங்கள். இந்த வசனத்தின் பேரிலே உங்கள் விரலை வைத்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை நடத்துவார். அவர் நடத்துவார். அவர் நடத்தினார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நமது தேவன். அவர் நம்மை மரண பரியந்தம் நடத்துவார். உன்னை மரண பரியந்தம் கர்த்தர் நடத்துவார். இந்த 2019ஆம் ஆண்டிலும் கர்த்தர் உன்னை நடத்துவார். கண்மலையின் மேல் உன் கால்கள் நிற்கும்படி செய்வார். கர்த்தர் கரம் பிடித்து உன்னை அழைத்து செல்வார், நடத்தி செல்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வசனம் 10 நாம் வாசிப்போம். ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளில் அறிவித்து, இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் எத்தனை நல்லவராயிருக்கிறார். ஒரு மேய்ப்பன் தன்னுடைய மந்தையை காப்பது போல கர்த்தர் நம்மை காக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் இதுவரை உங்களை காத்தார். இனிமேலும் கர்த்தர் உங்களை காப்பார். கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை காப்பார். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை சுற்றி வேலி அடைத்து காத்து கொள்வார். யோபினுடைய வீட்டை சுற்றி ஆண்டவர் வேலி அடைத்து அவர்களை காத்தார் அல்லவா? எனவே கர்த்தர் உங்களை காப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எனவே இஸ்ரவேலின் தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவர் காக்கிறவர். அவர் பகலிலும் நம்மை காக்கிறார், இரவிலும் நம்மை கர்த்தர் காக்கிறார். பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் ஆண்டவர் இஸ்ரவேலரோடு கூட இருந்து அவர்களை காத்தது போல உங்களை 2019ஆம் ஆண்டிலே முழுவதும் காப்பார். எனவே நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களை சுற்றிலும் ஒரு வேலி வைத்திருக்கிறார். உங்கள் குடும்பத்தை சுற்றிலும் ஒரு வேலி வைத்திருக்கிறார்.
உங்களுக்கு உண்டான யாவற்றை சுற்றிலும் கர்த்தர் ஒரு வேலியை வைத்திருக்கிறார். எனவே கர்த்தர் உங்களை காப்பார். கர்த்தருடைய பாதுகாவலை மீறி சாத்தான் உள்ளே நுழைய முடியாது. கர்த்தருடைய வேலியை மீறி எந்த ஒரு தீய சக்தி உங்களை தொட முடியாது. எனவே திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன் என்று கர்த்தர் இப்பொழுது திருவுள்ளம் பற்றுகிறார். எனவே காப்பார், காத்தவர் காப்பார், இனிமேலும் காப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனவே நமக்கு நல்ல ஒரு துணையாளர் இருக்கிறார், நம்மை காக்கிறவர் இருக்கிறார், அவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். எனவே இந்த 2019ஆம் ஆண்டிலே எல்லா காரியங்களையும் கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, நீர் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி அவரிடத்திலே பொறுப்பை ஒப்படைத்து விடுங்கள். ஆண்டவர் காத்துக்கொள்ளுவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்ததாக வசனம் 11 நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் யாக்கோப்பை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். ஆமே, கர்த்தர் விடுவிக்கிறார். கர்த்தர் நம்மை விடுதலை செய்கிற ஆண்டவர். அவர் இஸ்ரவேலை அவனுடைய பலவானுடைய கையிலிருந்து விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஞானம் குறைவு, நம்முடைய திறமை குறைவு. நான் 2018 சில தவறுகளை செய்து விட்டோம். நம்முடைய சுய முயற்சியிலே முன்னேற பார்த்தோம், நம்முடைய சுய பலத்திலே ஓட பார்த்தோம், ஆனால் ஓட முடியவில்லை. ஆனால் 2019 கர்த்தர் நம்மிலும் பலவானுடைய கைக்கு நம்மை விடுவிப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை பாவத்திலிருந்து விடுவிக்கிறார். கர்த்தர் நம்மை சாபத்திலிருந்து விடுவிக்கிறார். கர்த்தர் நம்மை வறுமையிலிருந்து விடுவிக்கிறார். கர்த்தர் நம்மை கடன் தொலையிலிருந்து விடுவிக்கிறார். ஆமென். அவருடைய ஆவியானவர் நம்மை விடுவிக்கிறார். அவருடைய சத்தியம் நம்மை விடுவிக்கிறது. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே ஆண்டவருக்கு செவி கொடுங்கள், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். அனுதினமும் வேதாகமத்தை படிக்க முயற்சி செய்யுங்கள். அவருடைய வார்த்தை உங்களோடு கூட பேசும். வாரந்தோறும் சபைக்கு செல்ல முயற்சி செய்யுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். ஆண்டவரோடு நேரத்தை செலவிடுங்கள். அவர் நம்மோடு கூட பேசுவார். அவருடைய வார்த்தை நம்மை விடுவிக்கிறது. அவருடைய வார்த்தை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. எனவே விடுதலையை நீங்கள் வாஞ்சித்தால் 2019 ஆண்டவரிடத்திலே நீங்கள் வந்து அவருடைய வார்த்தையை கேளுங்கள். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே நீங்கள் ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்பது. நல்ல பங்கை நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்களுக்கு விடுதலை உண்டாகும், உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும், உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும், உங்களுக்கு நன்மை உண்டாகும். எனவே கர்த்தர் உங்களை அழைக்கிறார். 2018 போனது போகட்டும். 2019 அவரிடத்திலே நெருங்கி வாருங்கள். அவரிடத்திலே இன்னும் கிட்டி சேருங்கள். ஆண்டவர் உங்களிடத்திலே முன்னேறி வர விரும்புகிறார். உங்களை அவர் அணைத்துக் கொள்ள விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை இன்னும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் மனம் மாற மனுபுத்தன் அல்ல, சொன்னதை செய்கிற ஆண்டவர். எனவே நீ அவரை குறித்து சலித்து போக வேண்டாம், அவரை குறித்து நம்பிக்கை இழந்து போக வேண்டாம். நம்முடைய தேவன் நம்பிக்கையின் தேவனாயிருக்கிறார். இதோ ஏற்ற காலத்திலே அவர் உங்கள் தலையை உயர்த்துகிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் நேரம் நெருங்கி வந்திருக்கிறது. கர்த்தர் உங்களை கடாட்சிக்கும் நேரம் இப்பொழுதுதான் என்று அறிந்து கொள்ளுங்கள். அனுகிரக காலத்திலே கர்த்தர் செவி கொடுக்கிறார். இந்த 2019 உங்கள் ஜெபங்களுக்கு பதில் வரப்போகிறது. இந்த 2019 உங்கள் பிரயாசத்துக்கு பலன் வரப்போகிறது. இந்த 2019 கர்த்தர் மெய்யாகவே உங்களை உயர்த்த போகிறார். ஆண்டவரை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள், ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவரை தொழுது கொள்ளுங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். கர்த்தர் உங்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணுவார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னோடு கூட இடைப்படுகிறார். அவருடைய வார்த்தையை தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். ஜபசிந்தையோடு இந்த செய்தியை கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக வசனம் 12 நாம் படிக்க கேட்போம். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போலிருக்கும். அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் தொய்ந்து போனீர்களோ, 2018 நீங்கள் தொய்ந்து போனீர்களோ, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2019 கர்த்தர் உங்களை தொய்ந்து போகாமல் ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். உங்கள் ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் மாறப்போகிறது. கர்த்தர் பலவித ஆசீர்வாதங்களை தரப்போகிறார். பழைய ஏற்பாட்டிலே கன்றுக்குட்டிகள், ஆட்டுக்குட்டிகள் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே,
இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு தேவையான எல்லா உணவையும் தருவார், எல்லா உடையையும் தருவார், பிரயாணங்களுக்கு தேவையான வாகனத்தை தருவார். கர்த்தருடைய சொத்தை ஆசீர்வதிப்பார், உடைய விளைச்சலை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உடைய சம்பத்தை கர்த்தர் உயர பண்ண விரும்புகிறார். அதுதான் அந்த வசனத்தினுடைய அர்த்தமாய் இருக்கிறது. உங்கள் ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருக்க போகிறது. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லி அங்கு அப்போஸ்தலனாகிய யோவான் வாழ்த்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உன்னோடு கூட இடைப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை சொல்கிறார். உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க போகிறாய். எனவே ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். ஆண்டவர் இந்த ஆண்டுக்கு உனக்கு ஒரு வாக்கை கொடுக்கிறார். ஏனென்றால் கர்த்தருடைய பிரியம் உங்கள் பேரிலே இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தருடைய நினைவு உங்கள் பேரிலே இருக்கிறது. அவர் தம்முடையவர்களை கைவிடுவதில்லை, அவர் தம்முடைய பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. எனவே 2019 ஆண்டவர்களும் ஆசீர்வாதங்களை அனுபவியுங்கள். ஆண்டவரிடத்திலே கேளுங்கள், ஆண்டவரிடத்திலே பெற்றுக்கொள்ளுங்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். மேலும் வசனம் 13 நாம் இப்பொழுது வாசிப்போம். அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆமென், ஸ்தோத்திரம். அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். போன ஆண்டு சஞ்சலப்பட்டீர்களோ, கடந்த நாட்களில் சஞ்சலப்பட்டீர்களோ, கர்த்தர் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்கிறார். முதியவர்களை தேற்றுவார், வாலிபரை தேற்றுவார், குடும்ப அங்கத்தினர்களை கர்த்தர் தேற்றுவார். கர்த்தர் எத்தனை நல்லவராய் இருக்கிறார். அவர் நம்மை சந்தோஷப்படுத்துகிற ஆண்டவர். சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன வார்த்தையை இப்பொழுது நான் நினைவு கூறுகிறேன். எனவே எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் சந்தோஷமாய் இருங்கள். கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷத்தை தருவார். தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிகமான சந்தோஷத்தை என் உள்ளத்தில் தந்தீர் என்று அங்கு சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். இரட்சிப்பின் சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். பரிசுத்தத்தின் சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீதியின் கனியாகிய சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆவியின் கனியாகிய சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்கள் குடும்பத்திலே கர்த்தர் சந்தோஷத்தை விதைக்கிறார். உங்கள் எல்லைகளிலே கர்த்தர் சந்தோஷத்தை விதைக்கிறார். நீங்கள் எங்கு சென்றாலும் நீங்கள் சந்தோஷமாய் இருப்பீர்கள். உணவினால் வருகிற சந்தோஷம் மாத்திரம் அல்ல, நாம் உற்றார் உறவினர்களோடு கலந்து கொள்கின்ற சந்தோஷம் மாத்திரம் அல்ல, தேவனுடைய சந்தோஷம் நம்முடைய உள்ளத்தை நிரப்ப போகிறது. தேவனுடைய நதி நம்முடைய உள்ளத்திலே வந்து இறங்க போகிறது. சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம் அல்லவா, ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் அது தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் என்று நாம் 4ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். எனவே அதிகாலையில் தேவனை தேடுங்கள், கர்த்தருடைய பொன்முகத்தை தேடுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருங்கள். கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷத்தை அனுப்புகிறார். இதுவரை நீங்கள் அனுபவித்திராத ஒரு சந்தோஷத்தை உங்கள் ஆவியிலே கர்த்தர் தரப்போகிறார். இதுவரை நீங்கள் அனுபவித்திராத ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் உங்கள் ஆத்துமாவிலே தரப்போகிறார். மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்திலும் கர்த்தர் அந்த சந்தோஷத்தை தருவார். உங்கள் வியாபாரம், உங்களுடைய தொழில் எல்லாவற்றிலும் கர்த்தர் தரப்போகிற ஆசீர்வாதத்தினாலே, கர்த்தர் தரப்போகிறதான நன்மைகளினாலே நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறீர்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்க நாட்கள் முடிய போகிறது. எனவே நாட்கள் சமீபித்து வருகிறது. கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணும் நாட்கள், கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்தும் நாட்கள் இந்த 2019 வந்திருக்கிறது சகோதரா. எனவே அருமையான வாலிப தம்பி, அருமையான சகோதரி, சோர்ந்து போகாதிரு. கர்த்தர் உனக்கு சந்தோஷத்தை தருகிறார். அவருடைய வேதத்தை நேசி, அவருடைய சமூகத்தை வாஞ்சித்து, அவருடைய ஆலயத்திலே வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இரு. கர்த்தர் நீ விரும்புகிறதை உனக்கு தருவார். உனக்கு கர்த்தர் சந்தோஷத்தை தருவார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. மேலும் வசனம் 20 நாம் படிப்போம். எப்பிராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். அவனுக்கு
உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்பிராயீமை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய பிள்ளையே, உனக்கு விரோதமாய் கர்த்தர் கையை நீட்டும்படி நீ செய்து விட்டாய். அவருடைய பிரமாணங்களை கற்பனைகளை நீ கைக்கொள்ளாமல் ஆண்டவருடைய வழியை விட்டு நீ விலகினபடினாலே கர்த்தருடைய வார்த்தை உனக்கு விரோதமாய் இருந்தது. ஆனாலும் இப்பொழுது கர்த்தர் இப்பொழுது உன் பேரிலே மனம் உருகுகிறார் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எனவே கர்த்தர் உனக்கு இரக்கத்தை காண்பிப்பார். இரக்கம் பெறாதவளுக்கு நான் இரக்கம் செய்தேன் என்று ஓசியாவிலே சொன்ன ஆண்டவர், தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல 2018 உனக்கு இரக்கம் செய்தார். கடந்த காலங்களிலே கர்த்தர் உனக்கு இரக்கம் செய்தார். இப்பொழுதும் கர்த்தர் உனக்கு இரக்கம் செய்கிறார். உன் நினைவாகவே அவர் இருக்கிறார். உன்னுடைய அன்புக்காக ஆண்டவர் ஏங்குகிறார். உனக்காக மரித்த கிறிஸ்து அவர் இப்பொழுது உனக்கு இரக்கம் காண்பிக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய இரக்கத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். அருமையான மகன் அல்லவோ, அருமையான மகள் அல்லவோ என்று சொல்லி ஒரு பக்தன் பாடுவது போல இங்கு வேதத்திலே ஆண்டவர் சொல்கிறார், எப்பிராயீம் எனக்கு அருமையான மகன் என்று சொல்கிறார், பிரியமான பிள்ளை என்று சொல்கிறார். கர்த்தர் உன்னை வெறுத்து விடவில்லை சகோதரனே. அருமையான அம்மா, உன்னை கர்த்தர் வெறுத்து விடவில்லை. கர்த்தர் இன்னும் உன் பேரிலே பிரியமாய் இருக்கிறார். கர்த்தர் இன்னும் உன் பேரிலே அன்பாய் இருக்கிறார். எனவே கர்த்தர் உனக்கு இரக்கம் செய்கிறார். மீண்டும் கர்த்தர் உன்னை கட்டி எழுப்ப விரும்புகிறார். உன் வாழ்வு மலர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மீண்டும் ஒரு வாய்ப்பை உனக்கு தருகிறார். மீண்டும் ஒரு சலுகையை கர்த்தர் உனக்கு செய்கிறார். ஆண்டவரிடத்திலே ஓடி வாருங்கள். ஆண்டவரே, இந்த 19ஆம் ஆண்டிலே உமக்கென்று நான் வாழுகிறேன் ஆண்டவரே. இந்த 2019ஆம் ஆண்டிலே உமக்கு சாட்சியாக நான் இருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணிப்பீர்களா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் வசனம் 22 நாம் வாசிக்க கேட்போம். சீர்கெட்டு போன குமாரத்தியே, எந்த மட்டும் விலகி திரிவாய்? கர்த்தர் பூமியிலே ஒரு புதுமையை சிருஷ்டிப்பார். ஸ்திரீயானவள் புருஷனை சூழ்ந்து கொள்வார். ஆமென். ஒரு புதுமையை கர்த்தர் செய்கிறார். வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற ஆண்டவர். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், புதிய காரியத்தை செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவரால் எல்லாம் கூடும், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் ஆகும் என்று சொல்லுகிறார், வாய்க்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு புதுமையை நான் செய்கிறேன். கர்த்தர் உனக்கு ஒரு அனுகூல கதவை திறப்பார். கர்த்தர் உனக்கு ஒரு புதிய வாசலை திறப்பார். கர்த்தர் உனக்கு ஒரு புதிய வழியை திறப்பார். சகோதரனே, அடைக்கப்பட்ட கடந்த காலங்களை நினைக்காதே. நீ எந்த திசையில் திரும்பினாலும் ஒரு இருள் உனக்கு காணப்பட்டிருக்கலாம், கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் 2019 கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். உனக்கு ஒரு தொழிலை நான் தருவேன், உனக்கு நான் ஒரு ஆசீர்வாதத்தை தருவேன், உனக்கு ஒரு நன்மையை நான் தருவேன், உனக்கு உதவி செய்யும்படி மனிதர்களை எழுப்புவேன் என்று கர்த்தர் இப்பொழுது தீர்க்க தரிசனமாய் உன்னோடு கூட பேசுகிறார். இந்த வார்த்தையை நீ நம்பக்கூடுமானால், இந்த வார்த்தையை நீ விசுவாசிக்க கூடுமானால், கர்த்தருடைய சமூகத்தில் தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணு. கர்த்தர் புதுமையை செய்வார். உன்னை குறித்து மற்றவர்கள் ஆச்சரியப்படும் அளவுக்கு கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். அவருடைய அபிஷேகத்தினால் அது ஆகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினால் ஆகும். எனவே ஆவியானவர் உன்னை நிரப்புவார். ஆவியானவர் உன்னை புதுப்பிக்க போகிறார். அவருடைய வார்த்தை உன்னை புதுப்பிக்க போகிறது. நீ ஒரு புது சிருஷ்டியாய் மாறப்போகிறாய். 2019 உன்னுடைய சாட்சியை கேட்டு அநேகர் மனம் திரும்ப போகிறார்கள். உன் குடும்பத்தை பார்த்து அநேகர் ரட்சிக்கப்பட போகிறார்கள். கர்த்தர் ஒரு புதுமையை செய்வேன் என்று சொல்லுகிறார். எனவே ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை நீங்கள் வாழ உங்களை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு புதுமையை செய்வார். கர்த்தர் கீழ்ப்படியாதவன் பிள்ளைகளை கீழ்ப்படியும்படி அவர்களோடு கூட பேசுவார். மாறாத சுவாபங்கள் மாறும்படி, கடின இருதயங்கள் அது கடினமாய் இருப்பது சதையாய் மாறும்படி, அது இலகுவாய் மாறும்படி கர்த்தர் செய்வார். அவர்தான் கர்த்தர், எல்லாவற்றையும் செய்பவர் தான் கர்த்தர். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. அதிசயங்களை செய்கிற தேவன் இந்த 2019 உனக்கு ஒரு அதிசயத்தை செய்வார். கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். எனவே ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்து சகோதரனே. தேவ பிள்ளையை கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்து, கொண்டாடு, ஆர்ப்பரி. கர்த்தருடைய சமூகத்திலே நீ சந்தோஷமாயிரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக வசனம் 25 நாம் படிக்க கேட்போம். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணம் அடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். ஆமென். கர்த்தர் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணம் அடைய செய்கிறார். மாத்திரமல்ல, தொய்ந்து போன ஆத்துமாவை நிரப்புவேன் என்று சொல்கிறார். நீங்கள் எவ்வளவாய் சோர்ந்து போயிருக்கிறீர்கள், நீங்கள் எவ்வளவாய் களைத்து போயிருக்கிறீர்கள்,
பயப்படாதே, கலங்காதே, நான் உன் தேவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே கர்த்தர் உங்களை மீண்டும் சேர்த்துக் கொள்கிறார். மீண்டும் கர்த்தர் உங்களை கூட்டுகிறார். மீண்டும் கர்த்தர் உன்னை அணைத்துக் கொள்கிறார். மீண்டும் கர்த்தர் உன்னை முத்தமிடுகிறார். அவருடைய அபிஷேகம் உன் பேரிலே நிறைவாய் இப்பொழுது இறங்கி வருகிறது. அவருடைய ஆசீர்வாதங்கள் உன் பேரிலே இப்பொழுது நிறைவாய் இறங்கி வருகிறது. நீ மாத்திரம் கர்த்தருக்கு உண்மையாயிரு. கர்த்தர் உனக்கு உண்மை உள்ளவராயிருப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீ கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உன்னோடு இருப்பார். நீ கர்த்தரிடத்தில் சேர்ந்தால் கர்த்தர் உன்னிடத்திலே சேருவார். இந்த 2019 ஆண்டு உனக்கு பாக்கியமுள்ள ஆண்டாய் இருக்கும். இந்த 2019 ஆண்டு உனக்கு ஒரு நன்மையின் ஆண்டாய் இருக்கும். இந்த 2019 ஆண்டு சகலவித ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் உன்னை சூழ்ந்து கொள்ளும் ஆண்டாக இந்த ஆண்டு காணப்படும் என்று கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். நாம் ஜெபிப்போம். கர்த்தர் இந்த ஆண்டை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆண்டை ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவரே, உடைய வார்த்தையை நாங்கள் நம்பி இருக்கிறோம். உடைய வார்த்தைகள் சத்தியம். உடைய வார்த்தைகளிலே வல்லமை இருக்கிறதப்பா. நீர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல, சொன்னதை செய்கிற நல்ல தேவனாய் இருக்கிறபடினால் உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எனவே கர்த்தராகிய தேவன் உடைய பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டு சந்தோஷத்தை கட்டளையிடும். ஆண்டவரே, இந்த ஆண்டு உடைய பிள்ளைகளுடைய தலையை உயர்த்தும். ஆண்டவரே, உங்க ஆத்துமாவை ஆண்டவரே செழிப்புள்ள இடத்திலே கர்த்தர் வைத்து பராமரிக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எங்கள் ஆண்டவரே, நீர் பெரியவர், நீர் கூட்டி சேர்க்கிறவர், இரக்கம் செய்கிறவர். எனவே இந்த 2019 ஆண்டை இரக்கங்களினால் காருண்யங்களினாலே கர்த்தாவே உடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆசீர்வதியும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்திருக்கும் என்று எண்ணுகின்றோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள், நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதீர்கள். உங்கள் வாழ்வின் பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், கவலைகள், கடன் தொல்லைகள், வியாதிகள் நீங்கவும் இயேசு கிறிஸ்து கொடுக்கும் இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளவும். ஜெப தேவைகளுக்கும் தேவ ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ரெவரண்ட் டாக்டர் கே. பாலிமானுவேல், ரிஹோபோத் ஐபிஏ சிட்டி சர்ச், இலக்கம் 3-351, மருதம் நகர், விளவல், திருவாரூர். அலைபேசி 9442339087. தொலைபேசி 0436626635. இமெயில் rehobothipacittychurch@gmail.com. எங்கள் சபையின் ஆராதனை நேரங்கள்: பிரதி ஞாயிறு முதல் ஆராதனை காலை 8:30 மணிக்கும், இரண்டாவது ஆராதனை காலை 10:30 மணிக்கும் நடைபெறும். பிரதி வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் காலை 10 மணிக்கு உபவாச கூட்டங்கள் நடைபெறும். நம்பிக்கையோடு வாருங்கள். இயேசு நன்மைகளை செய்கிறார்.